ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 படத்தை பத்தின ஒரு அபிஷியலான அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்சன் அவர்களோட டைரக்ஷன்ல சன் பிக்சர் தயாரிப்புல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்தது போலவே இந்த படத்துலயும் சிவராஜ்குமார் அவர்களையும் மோகன்லால் அவர்களையும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு படக்குழு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து மோகன்லால் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இந்த படத்துல நடிக்கிறத பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தமிழ் படங்கள்ல நடிக்க நிறைய வாய்ப்பு கிடைச்சிட்டு வருது. ஆனா மலையாள படங்கள்ல நடிக்கிறதுனால இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு கால் ஷீட் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அதனாலதான் நிறைய தமிழ் படங்கள்ல நடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஜெயிலர் 2 படத்துல நடிக்க நெல்சன் அவர்கள் கூப்பிட்டா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நடிக்க போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால இப்போ மறைமுகமா இந்த படத்துல நடிக்கிறத அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில வெளியாயிருக்கு. அதே போல சிவராஜ்குமார் அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு போயிருக்காரு. சோ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வெளியாக போகுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிலர் 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து மோகன்லால் அவர்களும் சிவராஜ்குமார் அவர்களும் மறுபடியும் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.